அவர்களுக்கு நாம் நன்றி தெரிவித்து மற்றும் கௌரவ ரீதியாக இருக்கின்ற பிராந்திய முகாமையாளர் உதவி பிராந்திய அதிபர் உரையினை நிகழ்த்துவதற்காக நாம் அன்போடு அழைக்கின்றோம். மகாராஜா அவர்களே விநாயகத்தின் முரளிதரன் அவர்களை வணக்கத்திக்க வேண்டும் என்று முன்னுரமாக முன்னின்று எங்களை உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கின்ற எங்கள் பிராந்திய முகாமையாளர் ஜனாப் அப்துல் அசீஸ் அவர்களையும் மற்றும் எங்கள் ஏயு அதுல எல்லாரும் உழைப்பும் இருக்கும். எல்லாம் சும்மா இலவசமா தருவார்கள். எல்லாம் எதிர்காலத்து எல்லாம் கையேந்தி இருக்கிறதை நாம தவிர்க்கணும். நாங்க கடின உழைப்பாளிகள், நான் உட்பட நீங்கள் உட்பட நாம தான் கடுமையா உழைத்தாக்கள். அந்த உழைப்பை திரும்ப கொண்டு வரணும். நாங்க மனஞ்சோறு அடையக்கூடாது. ஆகவே நாங்க ஒரு உறுதிமிக்க சமூகமாக நாங்க வளர்ச்சி அடைவோம். இதே வேலை திட்டத்தை நான் யாழ்ப்பாணத்தில் செய்து கொண்டிருக்கிறேன். முழுகுடியேற்ற அமைச்சராக இருப்பபடியா அத்தனை சுமைகளும் எங்கட தலையில சுமத்தப்பட்டிருக்கு. இன்னும் எங்களுக்கு அங்கு கிட்டத்தட்ட 1 லட்சம் மக்களை குடியேற்ற வேண்டிய தேவை இருக்கு. பாதுகாப்பு வலயத்தில் இருந்த மக்கள் 67,000 மக்கள் இருக்காங்க குடியேற்றத்துக்கு. பன்னியிலிருந்து இடம்பெயர்ந்து வந்த மக்கள் 24,000 பேர் இருக்காங்க குடியேற்றத்துக்கு. புத்தளத்தில் 60,000 பேர் இருக்காங்க. இவ்வாறான பாரிய பணிகளும் அங்கு செய்து கொண்டிருக்கின்றோம். அங்கு நாங்கள் 2.5 வருடங்களுக்கு முன்பு நீங்கள் எவ்வாறு கூடாரங்களுடன் காட்டுகளுக்கு வந்தீங்களோ அதே போன்ற நிலைதான் தற்பொழுது அங்கு மக்கள் ஆரம்பித்திருக்கின்றார்கள் அவர்கள் வாழ்க்கையை. அதை கட்டியெழுப்புவதற்காக இன்று அனைத்து வளங்களையும் ஒதுக்கி இன்று பல விடயங்களை நாங்கள் அங்கு செய்து வருகின்றோம். நான் நினைக்கின்றேன் மிக விரைவில் எங்களுடைய வன்னி மக்களும் ஒரு பாரிய வளர்ச்சிக்குள் நாங்கள் கொண்டு வந்து விடலாம். ஆனால் நாங்கள்லாம் ஒற்றுமையா இருக்கோம். பிரிந்திருந்து வாய்ப்புகளை நழுவ விடுவோம் என்றால் நிச்சயமாக நாங்க தவறு விடுவோம். இப்ப நல்லா தெரியும் உங்களுக்கு, இந்த அரசியல் ஊடாகத்தான் அபிவிருத்தியை கொண்டு வரலாம். அபிவிருத்தி என்றது அரசியலோட பின்னி பிணைந்திருக்கு. அப்ப எந்த அரசியல் எங்களுக்கு வாய்ப்பா இருக்கோ அதைத்தான் நாங்க பயன்படுத்தணும். கடந்த ஜனாதிபதி தேர்தலில் நீங்க ஒரு வரும் போட் போடல, கடந்த பொது தேர்தலில் நீங்க ஒரு வரையாங்க போட் போடல. ஆனா அரசாங்கம் உங்களை தேடி கடந்த எந்த நாள் உரிமையை காட்சி கிடந்து இருக்கிறதும் இல்லாம போறல. இப்ப நான் இன்னும் தொப்பிகளை காட்டுல இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும்? இதுல இருக்கிற மிச்ச பிள்ளைகள் இருந்தால் ஒருவரையும் பார்த்திக்க மாட்டோம் உயிரோட. அப்படியே எல்லாம் குட்டிகளா போயிருப்போம். அப்ப இன்றைக்கு அதால எத்தனை இளைஞர்களை காண்றோம், எத்தனை எங்கட பொழியாளர்கள் எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்க, சிரிப்போட நடமாடுறாங்க. முதல் அப்படி ஒரு காலம் இருந்து எங்கள்கிட்ட இல்லை. ஆகவே நாங்க சிறந்த முறையில திட்டமிடணும். திட்டமிட்டு எங்கட எதிர்காலத்தை கட்டி எழுப்பி எங்கட அடுத்த சந்ததிக்கு இந்த சுமை வரக்கூடாது, அது கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக நாங்க சிறந்த அறிவாளிகளாக இப்ப இருக்க பெற்றோர்கள் எல்லாம் சேர்ந்து நாங்க செயற்பட்டு கடினமா உழைத்தா மாத்திருந்தான் நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு வரலாம்.